எங்க அப்பா ஐசியூல 6 days இருந்து இறந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து அங்க இருந்த டாக்டர் கிட்ட என்ன வந்து பெருமையா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவனா என்னோட டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. ஃபோர்த் டே வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ள இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. சோ அது ரொம்ப ஹார்டா ஹிட் பண்ணிருச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்ல ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்துல ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியும்ன்றத நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தை பத்தி பேசும்போது ரம்யா பாண்டன் அவர்களை வந்து இந்த ஜெனரேஷனோடய ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஜெனரேஷனோடய ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன இந்த படத்தை பத்தி சொல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்க எனக்கு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் கேன் யூ ஹேவ் ஹியர். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மீடியால இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியா என்ன காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜெனரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாரு சார். ஸோ அது சொல்லும் போதே எனக்கு இமோஷனலா நான் இந்த படம் பண்ணோம்னு மைண்ட்ல நினைச்சிட்டேன். ஏன்னா எங்க அப்பா ஐசியூல 6 days இருந்து இறந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து அங்க இருந்த டாக்டர் கிட்ட என்ன வந்து பெருமையா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவனா என்னோட டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. ஃபோர்த் டே வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ள இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. சோ அது ரொம்ப ஹார்டா ஹிட் பண்ணிருச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்ல ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்துல ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியும்ன்றத நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்றேன் என்ன சொல்லுவாரு, ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றோன்னு. சார் வந்து எனக்கு கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி இது ஒரு அப்ரிஷியேட் பண்றாரா இல்ல என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்ட, நீ ஒண்ணு பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னு. சரி அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் நம்மள அப்ரிஷியேட் தான் பண்றாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்றது ஓகே போல அப்படின்னு நினைச்சேன். பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் அண்ட் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு, இவளுக்கு எல்லாம் என்ன, இந்த பொண்ணுக்கு எல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே அவர் மானிட்டர் முன்னாடி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கை தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்ன அப்ரிஷியேட் பண்றாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஒரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னாரு அவர் அறியாம. சோ அதெல்லாம் இட்ஸ் லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சாரு வாட்ஸ்அப்ல. சோ அது இப்பெல்லாம் யாரும் பண்றதுல நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒண்ணு, இல்லாட்டி அந்த டைம்ல நம்ம வந்து தேங்க்யூ சொல்லுவோம், இல்ல ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். என்ன போன் மாத்தினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட போன்ல இருந்து, எந்த போன் மாத்தினாலும். ஸோ தேங்க்யூ சோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர் நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ல தான் வந்து எடிட்டர் பேர்ல வந்து ரிச்சர் இருப்பாரு. பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சருக்கு தான் வந்து நாங்க எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்ட டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ சோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேற லெவல்ல இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ஸா இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வைஜிமஹேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபர்ஸ்ட் நான் அந்த டிராமா நான் பார்க்கல, பட் அந்த
பத்தி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணிருக்கேன். அண்ட் நீங்க எவ்வளவு மேடைகளை பார்த்திருக்கீங்க, எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் நான் சொல்லவே தேவையில்லை. நான் ரொம்ப ரசிச்சது வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப இன்னசென்ட்டா நடிப்பாரு. அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீன்ல வந்து கிளிசரினே இல்லாம அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ஷார்ட்ல வந்து என் அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். ஐ திங்க் அதுதான் இந்த பெர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டா ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்டான சீன் வந்து படத்துல இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றது, எனக்கு என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு அது ஸ்கோப் உள்ள சீன். சோ அந்த சீன் அப்போ நானும் சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவாசல் விஜய் சார் இருந்தோம். சோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துட்டு கடைசியா எனக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சாரும் உங்க ஒய்ஃபும் வந்து அந்த ஷாட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து செட்ல உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது, அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதே சில வைஜிஎம் சார் அவங்க ஒய்ஃபும் தான். அவரே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ நான் ஏதோ அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்ல கரெக்டா பண்ணும், டவுட் இருந்தா அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணும்னு. சோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேல இருக்க கனெக்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போல, அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. சோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ ரெண்டு பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம், நீங்க எல்லாம் சிந்து பைரவில நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அந்த பாட்டு நீங்க சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்ட போது, அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் இவங்க இதுக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கத்துட்டு இருப்பாங்க, ஒரு எங்களுக்கு பாட்டு தெரியுமோ, இப்படி எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்க கண்ணுலயே பேசுவீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார் அப்படி சொன்னது. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்க கண்ணுல ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகா கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்திருக்கேன். சோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புமே நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ல தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளவு அழகா கொடுத்து அவங்களே வந்து அந்த ஸ்பாட்லயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்பவே இங்க அவங்க எல்லாரும் முன்னாடி பாராட்டினாங்க. ஸ்பாட்ல அவ்வளவு பாராட்டினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்காங்க, எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார், சுரேஷ்னி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் மாட்ட போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்ன கூப்பிடுவார், வா மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்றாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்கா இருந்தது எனக்கு. இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரக்டா 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பாக்டே வேற லெவல்ல இருந்தது. சோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன் மேம். தேங்க்யூ சோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. சோ விஜய் சார், நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசா இருந்தது. பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டயலாக்ஸ். அப்படியே இந்த டயலாக் பேசினாலே அடிச்சுட்டு போற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருந்தது. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த டயலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்து கொலா மாஸ்டரோட தான். தேங்க்யூ சோ மச் மேம். நீங்க நிறைய பேர் ஆட வச்சிருக்கீங்க. இந்த படத்துல நான் ஆடல, பட் வெரி சூன் நீங்க என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமா இருக்கும். ஒரு 9 years பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணிருக்கேன். சோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டா அந்த 9 years முன்னாடி உள்ள மீட்டிங்க மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அவர் as a person is a very very nice person. அவர் மியூசிக் மாசுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்ப கூட ரீசெண்டா பாஷா படம் போட்டாங்க, விசில் அடிச்சு பார்த்துட்டு நான் வீடியோ அனுப்பிச்சேன் டைரக்டர் சாருக்கு. சோ அந்த மாதிரி ஐம் சோ ஹாப்பி நீங்க மியூசிக் பண்ற படத்துல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். And thank you so much. Thank you for the opportunity. அருண் சார், thank you இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்க அப்பா, என் சித்தப்பா எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த படம் ஸ்பாட்ல பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி கேர்ல தான் அதுல இருந்து ட்ரீட் பண்ணாரு. சோ அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுற காம்பினேஷன்லாம் இருக்கும் போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, நீ 100% கொடுது, என்ன யோசிக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. சோ தேங்க்யூ சோ மச். என்னால யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். டாட் ஷோ மேம், தேங்க்யூ. எல்லாத்துலயும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப், வில்லேஜ் கேர்லாவே நானே பார்த்திருக்கேன் நிறைய. சோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகா பிடிச்சது, அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜயப்பன். அவர் இங்க இல்ல, பட் தேங்க்யூ சோ மச் ராஜ். ஹி இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. Thank you so much. Thank you.